இந்த காலவேளையிலே தியானத்திற்காக ஐசாயா சாப்டர் 2:20 வாசிங்களேன். यशाया 2 उसका 20वां वचन हम पढ़ेंगे. ஐசாயா சாப்டர் 2:20. उस दिन लोग अपनी चांदी सोने की मूर्तों को जिन्हें उन्होंने दंडवत தேவனுடைய அந்த கண்மலையிலே ஒளித்துக்கொள், கண்மலையிலே அதாவது தங்கி மண்ணிலே ஒளித்துக்கொள், அந்த வசனத்தை படிங்க. 21. और जब यहोवा पृथ्वी को कंपित करने के लिए उठेगा तब वे उसके भय के कारण और उसके प्रताप के मारे चट्टानों की दरारों और पहाड़ियों के छेदों में घुसेंगे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. இங்கே கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமையின் பிரதாபத்திற்கும் நீ அதாவது விலகி நீ கண்மலையிலே ஒதுங்கி மண்ணிலே ஒளிந்து கொள் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் எச்சரிக்கிறதா வேதத்திலே வாசிக்கிறோம். यहाँ पर हम वचन में पढ़ते हैं परमेश्वर भविष्यता के द्वारा यहाँ चेतावनी देता है और जब यहोवा पृथ्वी को कंपित करने के लिए उठेगा तब वे उसके भय के कारण और उसके प्रताप के मारे चट्टानों की दरारों और पहाड़ियों के छेदों में घुसेंगे. நாம் இந்த நாட்களில் நாம் ஒரு ஒளியக்கூடிய இடம், அதாவது இது இந்த ஆபத்திற்கு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட பயங்கரத்திற்கு ஒளியக்கூடிய ஒரு இடம் தேவன் சுட்டி காட்டுகிறார். இந்த நாட்களில் அந்த இடத்துல நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும். इन भयंकर दिनों में परमेश्वर हमें दिखा रहा है कि इस जगह पे हमें छुपना चाहिए. அப்படி நாம் ஒளிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய ஜீவியத்திலே பெரிய பாதுகாப்பை நாம் அடையக்கூடிய காணப்படலாம். यदि हम ऐसे छुपेंगे तो हमारे जीवन में एक बहुत बड़ा सुरक्षा हमें मिलेगा. அப்படி என்றால் வேதத்திலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது கூட அவர் பிறந்த சமயத்திலே ஏரோதுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக அவர் ஈப்திலே போய் ஒளிந்தார் என்று मैथ्यू चैप्टर 2 சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती रचित समाचार 2 अध्याय में हम पढ़ते हैं जब प्रभु यीशु मसीह का जन्म हुआ उस जन्म से पहले उनको बचने के लिए वो लोग मिस्र में जाके छुपे करके हम पढ़ते हैं. நாம் ரட்சிக்கப்படும் போது, நாம் அபிஷேகம் பண்ணப்படும் போது, நாம் சத்தியத்திலே வளரும் போது, கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக்கப்படும் போது நம்மளை அழிக்கும்படியாக நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் கெடுக்கும்படியாக பல விதங்களிலும் பிசாசு போராடக்கூடிய காணப்படுவான். जब मसीह हमारे अंदर पैदा होता है, जब मसीह हमारे अंदर बढ़ता है, जब हम उसमें बढ़ते हैं तो कई सारे बाधाओं को शैतान हमारे बीच में लेके आता है. எவ்வளோ தூரம் ஆவிக்குரிய அனுபவங்களே வளர்ந்து போகிறோமோ அவ்வளோ தூரம் சத்துரு நமக்கு விரோதமாக கிரியை செய்வான் என்பதை அறிய வேண்டும். कितना अधिक हम आत्मिक अनुभव में बढ़ते हैं उतना अधिक शत्रु हमारे विरोध में कामों को करता है, ये आप जान लें. சத்துருடைய வல்லமைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானாலும் ஒரு ஒளிவிடம் தேவை. தேவனுடைய பயங்கரத்திற்கு பாதுகாக்கப்பட வேண்டுமானாலும் நமக்கு ஒரு மறைவிடம் தேவையாய் காணப்படுகிறது. शत्रु जो आक्रमण करता है तो उससे बचने के लिए हमें एक छुपने की जगह चाहिए. वैसे ही जब परमेश्वर हमारे ऊपर आता है तब उससे बचने के लिए भी हमें एक छुपने की जगह चाहिए. நான் ஒளிக்க மாட்டேன், நான் அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை ஒளித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை பிசாசானவன் கொண்டு போடக்கூடிய காணப்படுவான். यदि हम कहेंगे कि इन सारी बातों के लिए मैं छुपूंगा नहीं तो हमारे जो आत्मिक जीवन को शैतान बिल्कुल नाश कर देगा. இந்த வேதத்திலே நாம் பார்க்கும்போது பெரிய ராஜாவானாலும் தேவனானாலும் அதாவது நம் வேதத்திலே பல இடங்களில் அவர்கள் ஒளித்து தங்களுடைய ஜீவியத்தை அவர்கள் தப்பித்து கொண்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். कई सारे राजाओं के विषय में पढ़ने पर वो कई जगह पर छुप के अपने जीवन को उन्होंने बचाया कर हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. ஆனால் தேவன் சொல்லுகிறார் தேவனுடைய பயங்கரத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக 2 இடத்தை ஆண்டவர் சுட்டி காட்டக்கூடிய காணப்படுகிறார். तब परमेश्वर वहां पर 2 बातों को बताता है कि इन 2 जगहों पर तुम परमेश्वर के भय के कारण जब छुपना होगा तो इन जगहों पर छुप सकते हैं करके. ஒன்று கண்மலையிலே ஒதுங்க வேண்டும், இன்னொன்று மண்ணிலே ஒளித்துக் கொள்ள வேண்டும். पहला चट्टानों की दरारों में और दूसरा पहाड़ियों के छेद में छुपना है. நாம் இதை படிக்கலாம். அதற்கு முன்பாக எத்தனை பேர் ஒளித்து அவர்கள் தப்பிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் தியானிப்போமாக. आज हम ध्यान करेंगे इस तरीके से छुप के कितने लोग जो सुरक्षा को पाए, कितने लोग बच गए, उनके विषय में आज हम पढ़ेंगे. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் தேவ வசனத்தின்படி வேத வசனத்தின்படி சொல்லப்பட்ட அந்த மறைவிடத்துக்குள்ளே நாம் அடைக்கலம் புகுவோம் என்றால்
நிச்சயமாகவே சத்துரு நம்மளை அழிக்காதபடி அதிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படுவோம். हमारा आत्मिक जीवन बचाया जाना चाहिए. अगर ऐसा हमारा है विचार तो उसके अनुसार परमेश्वर ने हमें ये जगह दी है छुपने के लिए. इन जगहों के अनुसार हमें उन जगह पे छुपना चाहिए. நீங்கள் மேத்யூ சாப்டர் 2:14 வாசிக்கும் போது அங்கே சொப்பனத்தின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறது. ஏரோது 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படியாக தீர்மானித்திருக்கிறான். ஆனபடியினால் நீ உடனடியாகவே எகிப்திற்கு கொண்டு போய் என்று அங்கே சொப்பனத்திலே எச்சரிக்கப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். वहाँ पर हम पढ़ते हैं मत्ती 2 अध्याय इसके 14 वचन में परमेश्वर ने उसके स्वप्न में चेतावनी दिया कि हेरोद ने इस प्रकार निर्णय लिया है कि छोटे बालकों को वो मार दे और इसलिए तू आज ही रात को ही इसको लेके बालक को लेके मिस्र को चला जा करके परमेश्वर ने उसे चेतावनी दिया. நான் ஒருவேளை கேட்கலாம், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவரை அழிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்கக்கூடிய காணப்படலாம். वो तो सर्वशक्तिमान परमेश्वर है, उनको नाश करने के लिए किसको अधिकार है करके हम प्रश्न पूछ सकते हैं. நமக்காக தான் நாம் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம். ஆனபடியினால் நம்மளை அழிக்கும்படியாக சத்ருவானவன் பல விதங்களிலே கிரியை செய்வான். ஆனபடியினால் தேவ ஆலோசனைப்படி நாம் கீழ்ப்படித்தும் போவோம் என்றால் நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு உதாரணம் சொல்லும்படியாக தான் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. जब हम दुनिया में पैदा हुए हैं, संसार में पैदा होने के कारण शैतान हमें नाश करने के लिए कई सारे रास्तों को लेके आएगा. इसलिए इन सारे बातों से बचने के लिए परमेश्वर ने आज हमें एक अच्छी सलाह हमारी सुरक्षा के लिए दिया है. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஆத்மாவை அழிக்கும்படியாக பிசாசானவன் பல விதங்களிலே போராடி கொண்டு காணப்படலாம். एक बार आप बच्चे आपने उद्धार लिया होगा, लेकिन शैतान आपके नाश करने के लिए कई सारे रास्तों को खोज निकाल रहा है. ஆனால் உன்னுடைய ஜீவியத்தை நீ தேவனுடைய சமூகத்திலே இல்லாவிட்டால் தேவனுடைய அன்புக்குள்ளே ஒளித்துக் கொள்வாய் என்றால் சத்துரு ஒருபோதும் உன்னை அழிக்க முடியாதபடி அதிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படுவாய். यदि तू अपने जीवन को उस सुरक्षा में यदि छुपा लेगा तो कभी भी शत्रु उसको नाश नहीं कर पाएगा. நீங்கள் அதாவது அழகான குழந்தை மோசையை குறித்து கூட படிக்கும்போது கூட அவன் அப்படி என்றால் அவன் அன்றைக்கு ஒழிக்காவிட்டால் 20 லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைவனாகவோ அவ்வளோ தூர அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக ஒருபோதும் மாறி இருக்க முடியாது. அந்த 3 மாதம் அவன் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். ஒளித்து வைக்கப்பட்டபடியினால் அவன் பாதுகாக்கப்பட்டான் என்று எக்ஸோடஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. जिस प्रकार हम निर्गमन पढ़ते हैं वहाँ पर जो मूसा के बारे में बताया गया है, उसको मूसा को बचाया गया. वो बचाने के कारण इतने 20 लाख लोगों के ऊपर एक मुखिया होकर रहा. यदि नाम बचाया गया होता तो इस प्रकार नहीं होता करके हम निर्गमन में पढ़ते हैं. அன்றைக்கு 3 மாதம் அவள் ஒளித்து வைக்கப்பட்டபடியினால்தான் அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ தூரம் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கானானு கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவனாய் காணப்பட்டிருந்தான். 3 महीने उसने छुपा के रखा, इसलिए मिस्र से कनान तक इस्राएलियों को ले जाने के लिए वो एक अगुवा होकर रहा. இல்லாவிட்டால் பார்வோனுக்கு அன்றைக்கு பார்வோனுடைய அந்த வாளுக்கு அவன் முற்றிலுமா இரையாக்குடைய காணப்பட்டிருப்பான். नहीं तो उस दिन फिरौन के तलवार के लिए वो उसके लिए हो जाता. ஆனபடியினால் நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. நமக்கு ஒரு மறைவிடம் அல்ல, ஒளிக்கும்படியாக அநேக மறைவிடங்களை கர்த்தர் நம்ம வைக்க காணப்பட்டிருக்கிறார். हमें छुपने के लिए केवल एक स्थान नहीं, लेकिन बहुत सारे स्थानों को परमेश्वर ने हमें चेतावनी के तौर पर दिया है. ஒருவேளை நாம் அந்த மறைவிடத்தில் இன்றைக்கு இல்லாமல் இருப்போம் என்றால், நாம் ஒருவேளை அந்த ஒளிப்படத்தில் இல்லாமல் இருப்போம் என்றால், இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த இடங்களிலே மறையும்படியாக தேவன் நம்ம அழைக்க காணப்படுகிறார். यदि हम उस छुपने वाले स्थान में नहीं पाए जाते तो आज सवेरे परमेश्वर हमें बुला रहा है कि हम उस छुपने वाली जगह में आकर छुप जाएं. கோழி தன் குஞ்சுகளை கூவி அழைக்கிறது போல அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளேயே தேவன் ஒவ்வொரு அழைக்க காணப்படுகிறார். जिस प्रकार एक मुर्गी अपने बच्चों को बुलाती है, वैसे ही परमेश्वर अपने पंखों तले हमें सुरक्षा देने के लिए बुला रहा है. அன்றைக்கு எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்றால் அவர்கள் அந்த மறைவிலிருந்து தூரம் போக்குள்ளே காணப்பட்டிருந்தார்கள். और यरूशलेम जो परमेश्वर ने उनको देख के आंसू बहाया, क्योंकि इस्राएल लोग उनके जो छुपा स्थान था उससे दूर जा रहे थे. அவர்களுக்கு தேவன் மறைவிடம் கொடுக்கும்படியாக தன்னுடைய அந்த செட்டையின் மறைவை கொடுக்கும்படியாக
எத்தனையோ மரம் தேவன் அவர் அழைத்தாலும் அவள் சத்தத்தை அசட்டை பண்ணக்கூடிய காணப்பட்டார்கள். अपने पंखों के तले उन्हें सुरक्षा देने के लिए परमेश्वर ने उनको बुलाया, लेकिन कई बार परमेश्वर की आवाज को तुच्छ जानते हुए वो उससे दूर दूर चले गए. ஆனபடியினால் இந்த கால வேளை அந்த மறைவிடத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய ஆத்மா பாதுகாத்துக் கொள்ளப்படும்படியாக நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தோடு தேவனை நாம் அடையும்படியாக சத்துரு நம்மளை காணாத அந்த மறைவிடத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக நாம் முற்றிலுமாய் நம்மளை மறைத்துக் கொள்ள வேண்டும். इसलिए आज सवेरे उस छुपने वाले स्थान को हम खोज निकालें ताकि परमेश्वर के राज्य में हम पहुंच पाएं, क्योंकि शत्रु हमें नाश करने के लिए बहुत सारे रास्तों को खोज निकालता है. इसलिए हम उस छुपने वाले स्थान को आज ही खोज निकालें. நீங்கள் ஃபர்ஸ்ட் சாமுவேலில் வாசிக்கும் போது கூட தாவீது ராஜாவாவதற்கு முன்பாக அவன் ஒளித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். पहला समूएल में हम पढ़ते हैं, वहां पर जो राजा दाऊद है वो राजा बनने से पहले कई जगहों में छुपा कर हम उसके बारे में पढ़ते हैं. யோனத்தான் சொன்னான், அதாவது யோனத்தான் கொடுத்த ஆலோசனையின்படி நீ ஒளித்து கொண்டு நீ அந்த 3 நாளோളം ஒளித்து கொண்டு நான் சொல்லுகிறது வரையிலும் நீ ஒளித்து கொண்டு என்று அந்த யோனத்தான் ஆலோசனை கொடுக்குறை காணப்பட்டிருந்தான். इस प्रकार योनातान उसको सलाह देता रहा कि तू जब तक मैं ना कहूँ बाहर नहीं आना, और मेरी बात सुन के तू छुपा रह करके अच्छी सलाह को योनातान ने दाऊद को दिया. அன்றைக்கு அந்த யோனத்தானுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் ஒளித்தபடியினால் சவுலுக்கு தப்பிக்கப்படக்கூடிய காணப்பட்டான். उन दिनों में उसने योनातान की बात को सुन के उसका अनुसार किया, इसलिए वो साउल से बच गया. அப்படி என்றால் இல்லாவிட்டால் சவுல் கண்டிப்பாக அவனை தாவீதை கொன்றிருப்பான். நீங்கள் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 19:2 வாசிக்கும் போது தாவீதுக்கு யோனத்தான் தாவீதுடைய ஆத்மாவை அதிகமாய் எங்கே அதாவது யோனத்தான் நேசித்தபடியினால் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். यदि हम पहला समूएल उसका 19वां अध्याय उसके दूसरे वचन में पढ़ेंगे तो वहां पर योनातान लगातार दाऊद को सलाह देता रहा, क्योंकि योनातान दाऊद को बहुत ही ज्यादा प्रिय जानता था. அதே போலதான் யோனத்தானும் தாவீதும் எப்படி அவர்கள் அன்பா இருந்தார்களோ, நம்முடைய தேவன், நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன், நம்முடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவ்வளவு தூரம் நம்முடைய ஆத்மா நேசராக, ஆத்மாவை சிநேகிக்கக்கூடியவராக, ஆத்மாவை பாதுகாக்கக்கூடிய நேசராக நம் உதவி செய்யும்படியாக அவர் நமக்காக ஜீவிக்குள்ளே காணப்படுகிறார். जिस प्रकार योनातान दाऊद से प्रसन्न रहता था, उसकी आत्मा को उसको प्रेम करता था, वैसे ही हमारा परमेश्वर हमारी आत्मा को प्रेम करता है और हमें छुपाने के लिए, हमें सुरक्षा देने के लिए, हमें बचाने के लिए परमेश्वर निरंतर प्रयास करता है. உண்மையாகவே நம்முடைய ஆத்ம நேசர், நம்முடைய ஆத்மா நஷ்டப்படக்கூடாது. நாம் அவரை காண வேண்டும், அவருடைய அழகை காண வேண்டும், அவருடைய மகிமையை காண வேண்டும், யுகாயுகமாக நாம் அவரோடு ஜீவிக்க வேண்டும், இந்த பட்ட கஷ்டம் எல்லாம் அங்கே போய் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தோடு கூட தான் அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மளை நடத்தக்கூடிய காணப்படுகிறார். परमेश्वर चाहता है कि परमेश्वर को हम देखें, हम उसके राज्य में प्रवेश करें, उसकी सुंदरता को देखें. इसलिए परमेश्वर हमें प्रेम करके इन रास्तों में आज हमें चला रहा है. சில சமயங்களில் நம்மளால விசுவாசிக்க முடியாது, விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. कई बार हम इस बारे में विश्वास नहीं कर पाते, उसको समझ ही नहीं पाते. நேத்தைக்கு அதாவது ஒரு சம்பவம் நடந்து நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். कल की घटना के विषय में कल मैंने एक स्वप्न को देखा. நேத்தைக்கு இல்லை, அதுக்கு முந்தின நாள். कल से पहले पिछली रात को मैंने एक स्वप्न देखा. இப்போ நான் கண்ட சொப்பனம் என்னவென்றால், நம்முடைய பேனல் போர்டில் யாரோ போய் கை வைத்து அதை அதாவது சுவிட்ச் எல்லாம் மாற்றி அங்கே டோட்டலி பந்தானது, அப்படி நான் சொப்பனம் பார்த்தேன். मैंने इस प्रकार देखा, जो हमारा पैनल बोर्ड है वहाँ पर सभी स्विचों को उसने बंद कर दिया और सब कुछ वहाँ पर बंद हो गया कर हम देखते हैं. ஒரு ஆள் அதில் போய் கை வைத்து அதை பண்ணும்போது டோட்டலி அது க்ளோஸ் ஆனது என்று நான் சொப்பனம் பார்க்கிறேன். இப்போ காலையிலே நான் போய் கீழே பையன்கிட்ட சொல்லுகிறேன், டேய் நமக்கு பேனல் போர்டில் ஏதோ ப்ராப்ளம் வரப்போகிறது பாரு, நான் நேற்றுக்கு சொப்பனம் பார்த்தேன் என்று அந்த பையன்கிட்ட நான் கீழே நம்முடைய தம்பி ஒரு இருந்தான், அவன்கிட்ட போய் சொல்லி கொண்டிருந்தேன். स्वप्न में मैंने देखा कोई आदमी आया, उसने पैनल बोर्ड में हाथ लगाया और सारे स्विच वहाँ पे बंद हो गए. और इस प्रकार मैंने स्वप्न देखने के बाद सुबह वहाँ गया, नीचे जो लड़का था उससे बोला कि इस प्रकार मैंने स्वप्न देखा है, जरूर हमारे पैनल बोर्ड में कोई ना कोई खराबी आने वाली है. எதுக்கு சொல்கிறேன் என்றால், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை மிகவும் நேசிக்கிறார். ஆனபடியினால் நம்மளை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டோட வசனத்தை விசுவாசித்து நாம் அதை ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். इस बात को कहने का यही मतलब है कि परमेश्वर हमको बचाना चाहता है, क्योंकि वो हमसे प्रेम करता है, इसलिए वो हमें चेतावनी की देकर हमें वो सुरक्षा देता है. எனக்குள்ளே மனசுக்குள்ளே இருந்தது, சொப்பனம் நான் ஆண்டவர் காட்டி விட்டார், இல்லாவிட்டால் பேனல் போர்டை குறித்து எனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி சொல்லி அந்த சகோதரன்ட்ட சொன்னேன். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், யாராவது கை ஒன்று வைக்க விடக்கூடாது,
காரணம் நாளை மீட்டிங் எல்லாம் இருக்கிறது, அதன்படி நல்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். क्योंकि स्वप्न में परमेश्वर ने पैनल बोर्ड को दिखाया, क्योंकि उसे दिखाने की कोई आवश्यकता नहीं थी. यदि परमेश्वर ने मुझे दिखाया है तो उस लड़के को बोला कि इसके बारे में हमें बहुत ही सावधानी बरतनी चाहिए, क्योंकि कल हमारा आराधना होना है, इसके लिए यहाँ पर कोई खराबी नहीं होनी चाहिए करके मैंने उससे बोला. நேற்றுக்கு டேரி மீட்டிங் முடித்து விட்டு எனக்கு மனசில் தோணு நான் கீழே போய் பார்க்கலாம் என்று நான் போனேன். कल रात इंतजार सभा खत्म करने के बाद मेरे को मन में विचार आया कि मैं वहां जाकर एक बार क्यों ना देख लूं. திடீர்னு பார்த்தால் அந்த பேனல் போர்டில் ஒரு சர்க்கியூட் வந்து டோட்டலி லைட் எரியாமல் இருக்கிறது. அந்த ஆட்டோமேட்டிக் அந்த இது லைட் எரியாமல் காணப்படுகிறது. और एक सर्किट में मैंने देखा पैनल बोर्ड में वहां पर लाइट जल नहीं रही थी. इस प्रकार मैंने देखा. நான் உடனே நான் என்ன நினைச்சேன், நான் கேட்டேன் யாராவது நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலான்னு கேட்டேன். क्या मैंने पूछा क्या आप में से किसी ने इसको बंद किया है क्या. பாருங்க, அப்போ அதுக்கு முந்தின நாளைக்கு நான் சொப்பனம் பார்க்கிறேன் பேனல் போர்டில். அப்படி என்று உடனடியாகவே நாங்கள் அதை உடனே கண்டுபிடித்து, அப்போ எங்கூட பிலிப் அவர்கள் இருந்தார்கள், லைட்டு உடனே நாங்கள் அதை சரி பண்ணோம். அப்படி என்றால் சின்ன காரியம்தான். பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியுது இது வரப்போகுது, இந்த ஒயர் லூஸாக இருக்கிறது. இப்போ தேவன் நமக்கு எச்சரிக்கிறார் என்றால் நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதை நாம் செய்யும்போது நாம் பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படுவோம். उससे पहले परसों मैंने इस स्वप्न को देखा था पैनल बोर्ड के बारे में, तो तुरंत जब हमें पता लगा तो फिलिप ब्रदर को बुलाया. उसके बाद में हमने उसको सही किया. तो परमेश्वर हमें चेतावनी के तौर पर हमें पहले से बता देता है, क्योंकि परमेश्वर हमसे प्यार करता है. சின்ன ஒரு யாரும் ஒன்றும் செய்யவில்லை, சின்ன ஒரு ஒயர் தான். அப்போ தேவனுக்கு தெரிகிறது, அவருடைய ஆண்டோடைய கண் பாருங்க, அந்த சின்ன ஒரு ஒயரில் கூட ஆண்டோடைய கண் இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் ஒரு சின்ன ஒயர், நார்மல் ஒயரில் தேவனுடைய கண் இருக்கிறது என்றால் நம்மளை குறித்து எவ்வளோ தூரம் அன்புள்ளர் என்பதை காலவெளியே நாம் விசுவாசிப்போமாக. वो एक छोटा सा तार था, उसके बारे में कोई सोचता ही नहीं है, लेकिन परमेश्वर उस छोटे से तार के बारे में भी सोचता है. आप इससे समझ सकते हैं कि परमेश्वर हमारे बारे में कितना सोचता है और कितना अधिक हमारे बारे में चिंता करता है और हमसे कितना अधिक प्रेम करता है. इससे हम समझ सकते हैं. தேவனுடைய பயங்கரத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக. அப்படி என்றால் தேவன் என்ன நினைக்கிறார் என்றால், தேவனுடைய அக்கினிக்கு நாம் எந்த விதத்திலும் இரையாகக்கூடாது. அந்த அக்கினி நம்முடைய ஜீவியத்திலே இரையாக்கும்படியாக அல்ல, மையப்படுத்தக்கூடிய அக்கினியாய் மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பக்கூடிய காணப்படுகிறார். परमेश्वर के भय से बचना चाहिए, क्योंकि आने वाले दिनों में परमेश्वर की क्रोध अग्नि से हम जलना नहीं चाहिए, हम नाश नहीं होना चाहिए, लेकिन वो अग्नि हमारे महिमा का कारण बन जाना चाहिए. அந்த அக்கினி நம்மளை மையப்படுத்த வேண்டுமே தவிர அந்த அக்கினி நம்மளை ஒருபோதும் அழிக்க கூடாது. वो जो अग्नि है, जो आग है, हमें महिमा देने के अलावा हमें कभी भी नाश नहीं करना चाहिए. அப்ப நாம் அந்த அக்கினிக்கு நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானாலும், அந்த அக்கினிக்கு நாம் மையப்பட வேண்டுமானாலும், தேவன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒளியும் போது அது நம்மளை மையப்படுத்தக்கூடிய காணப்படும். यदि हम उस अग्नि से बचना है, यदि हम उस अग्नि के द्वारा महिमा पाना है, तो परमेश्वर ने जो स्थान छुपने के बताए हैं, हमें उन स्थानों में होना जरूरी है. அந்த அக்கினியுடைய வேலையே ரெண்டு தன்மை, ஒரே அக்கினி தான் ரெண்டு வேலை செய்யக்கூடிய காணப்படும். वो एक आग है, लेकिन उस एक अग्नि के अंदर दो बातें पाई जाती हैं. ஒன்று மகிமையை கொடுக்கிறது, இன்னொன்று அழிக்கிறது, சாம்பலாக்கும். அதான் தேவனுடைய அக்கினியுடைய வேலை காணப்படுகிறது. परमेश्वर की अग्नि एक काम उसका यह है कि वो हमको महिमा देता है, दूसरा काम यह है कि वो हमको जलाकर बिल्कुल राख बना देता है. நாம் அந்த மண்ணிலே ஒளித்துக் கொள்ளும் போது, நாம் அந்த கண்மலையிலே ஒதுங்கும் போது, தேவனுடைய மறைவிடத்திலே நாம் மறைந்து கொள்ளும் போது நமக்கு மகிமைதான், அழிவல்ல மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. जब हम चट्टानों की दरारों में और पहाड़ियों के छेदों में घुसेंगे तो परमेश्वर हमको वहां पर नाश नहीं करेगा, लेकिन उसके वजह से हमें महिमा भी देगा. நாம் அந்த கண்மலையோடு ஒதுங்கும் போது அந்த நன்மையை நாம் அனுபவிப்போம். மண்ணிலே ஒளித்துக் கொள்ளும் போது நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படும். जब हम चट्टान के दरार में छुपते हैं तो उसके द्वारा हमें महिमा मिलती है, और जब हम परमेश्वर के जो पहाड़ जो छेद हैं उन छेदों में जब छुपते हैं तो उसके द्वारा हम बचाए जाते हैं. கண்மலை என்றால் கிறிஸ்து என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். चट्टान कहने पर मसीह को दर्शाता है, हम सभी मालूम है. பரிசுத்த பவுல் கொரிந்தியர் எழுதும்போது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று அங்கே சொல்லக்கூடிய காணப்படுகிறார். पवित्र पौलुस कुरिन्थियों सभा को लिखते समय वहां पर चट्टान को बताता है, चट्टान कहने पर मसीह को दर्शाता है. நாம் எங்கே ஒதுங்க வேண்டும் என்றால் கண்மலையிலே கிறிஸ்துவிலே நாம் ஒதுங்கக்கூடிய காணப்பட வேண்டும். हम कहाँ छुपना चाहिए? हमारा जो चट्टान है, हमारा मसीह, उसके अंदर हमें छुपना चाहिए. கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். मसीह के साथ एक हो जाना चाहिए. நான் அப்படி என்றால் நம்முடைய ஜீவியத்திலே நம் அழிவுக்கு அல்ல, நித்திய அந்த பாதுகாப்புக்கு நேராக போக்குடைய காணப்படுவோம். यदि ऐसा होगा तो हम नाश होने के लिए नहीं, लेकिन नित्य सुरक्षा के लिए हम भागीदार होंगे. நீங்கள் 1 கொரிந்தியன் சாப்டர் 10 வாசிக்கும் போது எல்லாரும்
ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் அங்கே, அதாவது அங்கே ஞான கண்மலை என்று அங்கே கண்மலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर हम पढ़ते हैं जो पहला कुरिन्थियों 10 अध्याय 4 वचन में, और सबने एक ही आत्मिक जल पिया क्योंकि वो उस आत्मिक चट्टान से पीते थे. அப்படி என்றால் அதாவது ஞான கண்மலை கிறிஸ்துதான் கண்மலை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். वहां पर हम पढ़ते हैं जो मसीह है वही चट्टान भी है. மோவாபுக்கு சொல்லும்போது கூட ஆண்டவர் சொல்கிறார், மோவாப் தேசத்து குடிகளே, மோவாப் எவ்வளோ அசுத்தமானவன், எவ்வளோ அருவருப்பானவன், எவ்வளோ மோசமானவன் என்று நமக்கு நன்றாய் தெரியும். मोआब के विषय में कहने पर हमको मालूम है मोआब कितना खराब है और कितना गंदा है करके हम सभी को उसके विषय में मालूम है. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ தயவுள்ளவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவனையும் அவனுடைய ஜாதியும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மோவாபுரத்திலே போய் சொல், அதாவது கண்மலையிலே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு நீங்கள் கண்மலையிலே தங்கி குகையின் வாயிலே கூடு கட்டுகிற புறாக்களாக மாறுங்கள் என்று மோவாப்புக்கு சொல். அப்படி என்றால் அவனை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். वहां पर मोआब से परमेश्वर भी इतना खराब होने के बावजूद परमेश्वर उससे इतना प्रेम करता है, दया दिखाता है, करुणामय परमेश्वर है. वहां पर भविष्यद्वक्ता के द्वारा यिर्मयाह में जब पढ़ते हैं तो वहां पर परमेश्वर उनसे कहता है कि चट्टान के दरारों वहां पर अपने लिए झोंपड़ी बनाकर उन गुफाओं में रहो करके मोआब देश को वो कहता है. நீங்கள் எரேமியா சாப்டர் 48 வாசிக்கும் போது, எந்த மனுஷனா இருந்தாலும் கிறிஸ்துவோடு சேருவான் என்றால், கண்மலையிலே ஒதுங்குவான் என்றால், கிறிஸ்துவுடைய சமூகத்திலே வருவான் என்றால் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவிதத்திலே அநேக நன்மைகள் உண்டாகும், அவன் பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படுவான். यिर्मयाह 48 उसका 28 वचन में, यदि कोई भी मनुष्य कितना खराब मनुष्य क्यों ना हो, यदि वो परमेश्वर या मसीह के साथ हो जाता है, यदि मसीह में मिल जाता है तो वो और उसका जीवन बिल्कुल सुरक्षित हो जाता है और वो बचाया जाता है. ஏனென்றால் கண்மலைதான் அதாவது மிகவும் மறைவிடம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. क्योंकि चट्टान ही है जो उनको छुपाता है करके हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. நீங்கள் நீதிமொழிகளை வாசிக்கும் போது, அதாவது மகா ஞானம் உள்ளவைகளுடைய பகுதியை குறித்து படிக்கும்போது, அந்த கண்மலையிலே ஒளிந்து கொள்ளக்கூடிய அந்த குழிமூசலை தான் மிகவும் ஞானம் உள்ளது என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. जो चट्टान पर जो घर बनाते हैं उनके विषय में वहां पर वो कहता है कि वो सबसे ज्यादा बुद्धिमान है करके वो बताता है. அப்படி என்றால் சிறிய ஜந்துதான், பலனில்லாததான், ஆனாலும் கண்மலையிலே அதாவது கண்மலையின் குழிமூசல்கள், அப்படி என்றால் அது அவ்வளவு தூரம் பாதுகாப்பான இடம் என்று தெரிந்து தான் பலவீனமானவன் தான், ஆனபடினால் தன்னுடைய சத்துருக்கு பாதுகாக்கப்படும்படியாக அது அதாவது கண்மலையிலே அந்த குழி தோண்டி அங்கே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो इतना छोटा सा जंतु है लेकिन बहुत ही बुद्धिमान है, इसलिए वो पहाड़ और चट्टान के अंदर वहां पर छेद बना के वहां पर अपनी गुफा बना के रहता है, और इतना क्योंकि वो शत्रु से नाश नहीं होना चाहता इसलिए वो चट्टान के अंदर अपना घर बना के रहता है. சத்துவமற்ற ஜந்து என்றால் பலவீனமான ஜந்து, அதாவது அதை அடிச்சு கொள்ள சின்ன, அதாவது சாதாரணமாய் கொண்டு விடலாம். சத்துவம் இல்லாத பலன் இல்லாத ஜந்து நீங்கள் அதாவது நீதிவசன் சாப்டர் 30 வாசிக்கும் போது, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீடை கண்மலையிலே தோண்டி வைக்கும் कुलीमूसल என்று வேதத்திலே வாசிக்கிறோம். वहां पर हम पढ़ते हैं जो नीति वचन 30 अध्याय उसके 26 वचन में, बिज्जू बलि जाती नहीं तो भी उनकी मांदे पहाड़ों पर होती हैं. वो बहुत ही छोटा बलहीन और ऐसा जंतु है, उसको बिल्कुल कोई भी मार सकता है लेकिन फिर भी वो चट्टान में अपना घर बना के रहता है. கிறிஸ்துவோடு சேர்ந்திருப்பாய் என்றால் நாம் தான் ஞானவான் என்பதை அறிய வேண்டும். यदि आप मसीह के अंदर छुपे हुए हैं तो आप समझ लें कि आप ही बुद्धिमान हैं. நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு அதாவது ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு சேருகிறோம் என்றால் நாம் தான் ஞானவானாய் காணப்படுகிறோம். यदि आप उद्धार पाके आज ही बपतिस्मा लेके यदि परमेश्वर में छुप जाते हैं तो आप सबसे अधिक बुद्धिमान हैं. இந்த கண்மலையோடு சேருவதற்கு சில வழிகள் இருக்கிறது. அப்படி என்றால் கண்மலையோடு சேர வேண்டுமானால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகத்தை நாம் விட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது கண்மலை அவரோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய காணப்படும். यदि चट्टान से मिलना है तो उसके लिए कोई ना कुछ योग्यताएं भी हैं. ये सबसे पहले आपको उद्धार पाना होगा, संसार को छोड़ना होगा, उसके बाद ही आप चट्टान या मसीह के साथ हो सकते हैं. அதுக்கு பிற்பாடு நீ இன்னும் தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கும்போது அந்த கண்மலை உனக்கு சகாயமாக அந்த கண்மலையோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் அதற்குள்ளே காணப்படுவார். उसके पश्चात जब तक पानी का बपतिस्मा लेता है वो जो चट्टान है वो तेरी सहायता या मददगार होके तेरे साथ साथ रहता है. நீங்கள் கலாத்தியரிலே வாசிக்கும் போதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம்
பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரிக்கிறீர்களே, கிறிஸ்துவோடு சேருகிறீர்கள் என்று பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு சொல்லக்கூடிய காணப்படுகிறார். पवित्र पौलुस गलतिया सभा को कहता है, जितने लोग मसीह के नाम में बपतिस्मा लिया है वो मसीह में एक है और मसीह में छुपे हुए हैं करके पवित्र पौलुस गलतिया सभा को कहता है. வரப்போற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் புதிய ஜனங்களா இருப்போம் என்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அதனுடைய அடுத்த பகுதி அந்த கண்மலையோடு சேர வேண்டுமானால் இந்த அனுபவத்திலே நாம் கடந்து வர வேண்டும். यदि आप नए व्यक्ति हैं तो आप जान लें केवल उद्धार पाना ही काफी नहीं है, लेकिन आपको आने वाले उपद्रव काल में बचने के लिए बपतिस्मा लेना है. उसके पश्चात ही आप आने वाले उस महाकाल से मसीह के साथ होके मसीह में छुप के अब बच सकते हैं. நீங்கள் கலாத்தியன் சாப்டர் 3:27 வாசிக்கும் போது ஒருவேளை இந்த அனுபவத்தில் இல்லை என்றால், ஒருவேளை நீங்கள் பேப்டிசம் எடுத்திருக்கலாம், ஆனால் பேப்டிசம் எடுத்தும் கூட இந்த அனுபவம் இல்லை என்றால் நீ கண்மலையிலே இல்லை, கண்மலையிலே ஒதுங்கவில்லை என்பதை அறிந்து கொள்வாயாக. गलतियों 3 अध्याय उसके 27 वचन में जिस प्रकार पढ़ते हैं, यदि इस अनुभव में हम नहीं पाए जाते, यदि हम इस अनुभव में नहीं है तो आप जान लें कि आप जो है मसीह के साथ या उस चट्टान के साथ एक नहीं है. நீ ஒரு புதிய ஜனமா இருந்தால் நீ அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீ பேப்டிசம் எடுத்திருப்பாய் என்றால், நீ இதுவரையிலும் முற்றிலுமாய் மரிக்காதவர்களாக இருப்பாய் என்றால், நாம் அந்த நான் மரித்தேன் என்று அந்த அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்வோமாக. यदि आप एक नए व्यक्ति है, यदि आपने अभी तक बपतिस्मा नहीं लिया है तो सबसे पहले आप बपतिस्मा लेना है. यदि आपने बपतिस्मा ले लिया है लेकिन उसके पश्चात भी आप मसीह के साथ नहीं है, लेकिन तो आपको पूर्ण रूप से मसीह के लिए मरना होगा. उसके पश्चात ही मसीह के साथ आप एक हो पाएंगे. கிறிஸ்துவோடு கண்மலையோடு ஒதுங்க வேண்டுமானால் நாம் அநேக காரியங்களுக்கு மரிக்க வேண்டும். பாவத்திற்கு மரிக்க வேண்டும், தீய சுபாவங்களுக்கு மரிக்க வேண்டும், உலகத்திற்கு மரிக்க வேண்டும், அந்தகார கிரியைகளுக்கு மரிக்க வேண்டும். அப்போதுதான் கண்மலையோடு சேர முடியும். இல்லாவிட்டால் கண்மலை நம்மளை சேர்க்காது என்பதை அறிய வேண்டும். यदि आप चट्टान के साथ एक होना चाहते हैं जो मसीह है तो उसके लिए कुछ योग्यताएं हैं, जैसे कि आपको पाप के लिए मरना होगा, आपको सारे अधर्म और अंधकार और सारे बुरे कामों से दूर होकर उन सारे कामों में आपको मरना होगा. उसके पश्चात ही हम मसीह जो चट्टान है उसके साथ एक हो पाएंगे. நாம் அப்படி சேரும்போது அந்த கண்மலைக்கு ஒரு வேலை உண்டு. நம்மளை பாதுகாக்கக்கூடிய வேலை கண்மலையுடைய வேலையை காணப்படுகிறது. जब हम इस प्रकार करते हैं तो हमारी जो चट्टान है मसीह, उसके लिए भी एक काम है, वो है आपको सुरक्षित रखना. ரெண்டு வேலை, ஒன்று கண்மலை ஆசீர்வதிக்கும், இன்னொன்று கண்மலை பாதுகாக்கக்கூடிய காணப்படும். दो काम, पहला वो आपको आशीर्वाद करेगा और दूसरा वो आपको सुरक्षित रखेगा. ஆனபடியால் தான் தாவீது ஜெபிக்கும் போது, எனக்கு இரங்கும் தேவனே, நீ எனக்கு இரங்கும், உம்முடைய இந்த விக்கிரகங்கள் கடந்து போகும் மட்டும், இந்த ஆபத்துகள் எல்லாம் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டையின் மறைவிலே எனக்கு ஒரு அடைக்கலம் கொடும் என்று ஒரு ராஜா கேட்குறை காணப்படுகிறான். दाऊद इतना अच्छी रीति से परमेश्वर को पुकार के कहता है, हे दयालु परमेश्वर मेरे लिए दया कर, क्योंकि ये जो मूर्ति है और जो विग्रह है इन सभी से बचने के लिए तू मुझे, விக்கிரகங்கள் சொன்னா ஆபத்து, जो आफत है उनसे बचने के लिए मुझे तू बचा. மூர்த்தி இல்லை, மூர்த்தின்னா வேற. அதாவது விக்கிரகங்கள், நீங்கள் வஜன் சங்கீதா 51:7, விக்கிரகங்கள் கடந்து போகும் மட்டும், ஆபத்துகள் எல்லாம் கடந்து போகும் மட்டும். என்னென்ன ஆபத்து? வியாதி, பாவம், பில்லிசூனியங்கள், மந்திரவாதங்கள், அசுத்தங்கள், இதெல்லாம் நம்மளை சுற்றில் இருக்கிற விக்கிரகங்களாய் காணப்படுகிறது. जब हम भजन संगीता 51 उसका 7वें वचन में पढ़ते हैं, 57:1 निனைக்கிறேன், 57 का पहले वचन में जिस प्रकार हम पढ़ते हैं, हे परमेश्वर मुझ पर अनुग्रह कर, मुझ पर अनुग्रह कर, क्योंकि मैं तेरा शरणागत हूँ, और तब तक ये विपत्तियाँ निकल न जाए तब तक मैं तेरे पंखों तले शरण लिए रहूँगा. जो अंधकार है, जो विपत्तियाँ हैं, उन सभी से बचने के लिए यहाँ पर दाऊद पुकारता है. விக்கிரகங்கள் சொல்கிறது எதை காட்டுகிறது? विपत्तियाँ बोलने पर क्या दर्शाता है? பாவம் ஒரு விக்கிரகமா இருக்கிறது. पाप एक विपत्ति है. இரண்டாவது, அதாவது அசுத்தம், பில்லிசூனியங்கள், மந்திரவாதங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விக்கிரகங்கள். இதெல்லாம் தான் நம்மளை அழிக்கும்படியாக நம்மோடு போராடுகிற சத்துருவாய் காணப்படுகிறது. अशुद्धता, तंत्र मंत्र, सारे सब प्रकार की बीमारियां, ये हमें नाश करने के लिए एक विपत्ति होके हमारे विरोध में काम करती हैं. ஆனபடியால் தாவீது கேட்கிறான், ரிக்வெஸ்ட், ஆண்டவரே உம்முடைய அந்த உம்மோடு சேர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யும். இதெல்லாம் கடந்து போன பிற்பாடு என்னுடைய ஜீவியத்திலிருந்து எல்லாம் விலகி போகிறது வரையிலும் எனக்கு அந்த இடத்தை உம்முடைய மறைவு எனக்கு தாரும் என்று அங்கே ஜெபிக்குறை காணப்படுகிறான். इसलिए दाऊद यहाँ पर पुकार के कहता है, हे परमेश्वर मुझ पर अनुग्रह कर, मुझ पर अनुग्रह कर, क्योंकि मैं तेरा शरणागत हूँ, और जब तक ये विपत्तियाँ निकल न जाए, उन विपत्तियों से बचने के लिए, उस छुपने वाले स्थान में रहने के लिए परमेश्वर से वो दाऊद पुकार के कहता है. சரியான விதத்திலே நீங்கள் படிங்க. எவ்வளோ நீங்கள் 57:1 படி வசனம் படிங்களா? आइए भजन संगीता 57 उसका पहला वचन पढ़ेंगे. ஸ்பீடா படிங்க, டைம் போகுது.
हे परमेश्वर मुझ पर अनुग्रह कर, क्योंकि मैं तेरा शरणागत हूँ, और जब तक ये विपत्तियाँ निकल ना जाए तब तक मैं तेरे पंखों तले शरण लिए रहूंगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे। இது எல்லாரோட ஜீவியத்திலும் உண்டு. இப்போ என்னோட ஜீவமா இருந்தாலும் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. அப்போ நாம் இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒரே வழி கண்மலை தான். தேவனுடைய கண்மலையின் மறைவிலே ஒதுங்க வேண்டும். அவரோட ஒதுங்குறன்னு சொல்லி சேருகிறதை வெளிப்படுத்துகிறது. ये सबके जीवन में है, मेरे जीवन में भी, हम सभी के जीवन में भी विपत्तियां चारों ओर से हैं। इन सारी विपत्तियों से बचने के लिए चट्टान और चट्टान से पुकार के उसमें छुपने का स्थान है, वहीं पे छुप के हम विपत्तियों से बच सकते हैं। அதுக்கு பதிலாக கண்மலை நமக்கு என்ன தரும்? நம்மளை அதை அங்கு வைத்து பலப்படுத்தும், நம்மளை பாதுகாக்கும், நம்மளை உருவாக்கும், நம்மளை விலையேற பெற பலம் உள்ளதாக மாற்றக்கூடிய காணப்படும். और उस बदले में वो चट्टान हमें क्या देगा? हमें बल देगा, हमें बनाएगा और हमें उसमें और भी सृजेगा और बलवंत करेगा करके हम पढ़ते हैं। இந்த கண்மலைக்குள்ள अनेक ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே கொலோசியரிலே வாசிக்கும்போது சகல அதாவது பரிபூர்ணத்துடைய நிறைவு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிறது. நான் அந்த கண்மலையோடு சேரும்போது அது நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் தந்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அது பலப்படுத்தக்கூடிய காணப்படும். सभी परिपूर्णता में परिपूर्ण सिद्ध परमेश्वर प्रभु यीशु मसीह कोलोसी में जिस प्रकार लिखा है, यदि हम उसमें छुपे रहते हैं, यदि हम चट्टान में रहते हैं, तो ये सारी परिपूर्णता परमेश्वर हमें देता है। நீங்கள் வசன சங்கீதா 81:40-16 வாசிக்கும்போது அப்ப கண்மலையோடு சேரும்போது அங்கே கண்மலையின் தேன் அப்படி என்றால் கண்மலைக்குள் இருக்கிற அந்த தேன் அப்படி என்றால் வெளியேற வெளிப்படுத்தலை சத்துருக்கு நம்மளை ஜெயிக்கும்படியாக சத்துருக்கு வெளியே கொள்ளும்படியாக தேவையான ஞானம் தேவையான வெளிப்படுத்தல் எல்லாவற்றையும் கண்மலை தரக்குள்ளே காணப்படும். यदि भजन उसके 81 उसके 16 वचन पढ़ते हैं, मैं उनको उत्तम से उत्तम गेहूं खिलाता और मैं चट्टान में के मधु को से उनको तृप्त करता, और परमेश्वर ये सब हमको देता है ताकि हम शत्रुओं को नाश कर पाएं। கண்மலைக்குள்ள என்ன இருக்கிறது? தேன் இருக்கிறது. चट्टान में क्या मिलता है? मधु मिलता है। சத்துருக்கு தெரியாது அந்த உள்ள இருக்கிற தேன் என்னன்னு சத்துருக்கு தெரியாது. उसके अंदर शहद है करके शत्रु को नहीं मालूम। சத்துருக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். लेकिन शत्रु के अंदर जो भी है उनको मालूम चल रहा है। பாருங்க நம்ம எங்க இருக்கிறோம்? எத்தனையோ சேட்டலைட் போயிட்டு இருக்கு. हम यहाँ पर बैठे हैं, लेकिन कितनी सारी सैटेलाइट ऊपर घूम रही हैं। பாருங்க இங்க உட்கார்ந்து நீங்க ஸ்கை வியூ அந்த இதை வச்சு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சுற்றிலும் எத்தனை சேட்டலைட் போகிறதுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். यदि यहाँ पर हम बैठ के दूरबीन से देखेंगे तो उसके जरिए हम पता लगा पाए। स्काई व्यू स्काई व्यू से देखेंगे तो आप जान सकेंगे कितनी सारी सैटेलाइट ऊपर घूम रही है। பாருங்க நம்மளை பக்கத்தில் என்னென்ன அதாவது சன் அங்கே இருக்கு, மார்ஸ் அங்கே இருக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு அதை பார்க்க முடியும். और सन सूरज कहाँ पे है, मार्स कहाँ पे है, इस तरीके से हर एक बातों के विषय में हम जान सकते हैं। பாருங்க நமக்கு அப்போ அதாவது அது நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது, அது நம்மளை எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது. वो हमको देख रहा है क्योंकि हमारे चारों ओर वो घूम रहा है। சத்துருக்குள்ள என்ன இருக்கு, சத்துரு என்ன நினைக்கிறான்னு தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். तो शत्रु क्या सोच रहा है उसके विषय में परमेश्वर को पहले से ही मालूम है। எப்படி யோனத்தான் அந்த தாவி அந்த அதாவது சவுலுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து தாவீது கொடுத்தானோ, நாம் கண்மலையோடு சேரும்போது அந்த சீக்ரெட் எல்லாம் தேவன் நமக்கு தந்து தப்பிக்கப்படக்கூடிய காணப்படுவார். जिस प्रकार योनातान जो शाऊल उसके विरोध में जो भी बनाता था योजनाएं, सारी योजनाओं को लेके दाऊद को देता था और दाऊद उनको सलाह को लेके उससे वो बच जाता था। கண்மலையின் தேன் அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய வெளியேற வெளிப்படுத்தினாலே கர்த்தர் நம்மளை நிரப்பக்கூடிய காணப்படுவார். चट्टान के अंदर जो मधु है, उस मधु में जो प्रकाशन है, उसके विषय में परमेश्वर हमें बता के हमें भरना चाहता है। வார்த்தையை நான் சுருக்கமாய் சொல்கிறேன். அப்படின்னா கண்மலைக்குள்ள अनेक ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் ஜோபிலே வாசிக்கும் போது அதிலிருந்து எண்ணெய் வருகிறது. அப்படி என்றால் நம்மளை இன்னும் பலப்படுத்தும்படியாக, நம்மளை இன்னும் புதுப்பிக்கும்படியாக, நம்மளை இன்னும் சுகப்படுத்தும்படியாக, நம்மளை இன்னும் மின்னரும்படியாக அதுக்குள்ளே எண்ணெய் இருக்கிறது என்றால் அபிஷேகத்துடைய வல்லமை கண்மலைக்குள்ளே காணப்படுகிறது. जिस प्रकार हम अय्यूब में पढ़ते हैं उसमें चट्टान में तेल मिलता है, उस तेल के द्वारा हम बल पाते हैं, हम शिफा पाते हैं, हम चंगाई प्राप्त करते हैं, उसके जरिए ऐसी सारी खूबियां उन्हें पाई जाती हैं। கண்மலையோடு சேரும்போது அது நமக்கு எண்ணெய் கொடுக்கும், எண்ணெயை காட்டுகிறது. और चट्टान में हमें क्या मिलता है? उसमें तेल मिलता है। तेल में क्या दिखाता है? எண்ணெயினுடைய அர்த்தம் முதல் அதாவது சுகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது. तेल कहने पे वो चंगाई को दिखाता है। இரண்டாவது எண்ணெய் பரிசுத்த ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது. दूसरा वो पवित्र आत्मा की सामर्थ को दर्शाता है। அதாவது யோபு சொல்லும்போது என் செல்வ நாட்களை நான் நினைத்திருக்கிறேன்,
கண்மலையிலிருந்து நதியாக எண்ணெய் எனக்காய் வரக்கூடை காணப்பட்டது. चट्टान से नदी होकर वो तेल जो आया करके दाऊद कहता है, இது என்னுடைய ரகசிய செயல், அவனுடைய ஜீவியத்திலிருந்த சீக்ரெட் வே என்று அங்கு சொல்லக்கூடை காணப்படுகிறான். वो उसके जीवन में पाए जाने वाला एक रहस्य है करके वो बताता है. சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த சத்துரு நம்மை அழிக்காதபடிக்கு அது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவார், வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணுவார், கிருபையினாலே அபிஷேகம் பண்ணுவார், தேவ ஞானத்தினாலே அபிஷேகம் பண்ணுவார், தேவனுடைய புத்தியினாலே அபிஷேகம் பண்ணக்கூடை காணப்படுவார். शत्रु हमें नाश ना करने के लिए परमेश्वर हमें पवित्र आत्मा के तेल से, अपनी बुद्धि से और अपने अनुग्रह से परमेश्वर हमें भरता है. அப்படி என்றால் எண்ணெய் நதியே போல நீ அளவில்லாதபடி அனுபவிக்கலாம். பலவீனம் மாற 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 நாம் அனுபவிக்கூடை காணப்படலாம். जो तेल है वो बिना किसी रुकावट के वो मिलने वाला, वो आपकी जो बीमारी है, बलहीनता है, जब तक वो दूर ना हो जाए वो बिना माप के आपको मिलता ही रहेगा. எண்ணெய் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. जो तेल है परमेश्वर के वचन को दर्शाता है. பாருங்க, எண்ணெய் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. எண்ணெய் தேவனுடைய வார்த்தையும் வெளிப்படுத்துகிறது, எண்ணெய் அதாவது சுகத்தையும் வெளிப்படுத்துகிறது, எண்ணெய் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடை காணப்படுகிறது. तेल कहने पर परमेश्वर का वचन, उसमें पाए जाने वाले चंगाई, उसमें पाए जाने वाले शिफा, उसमें पाए जाने वाले सामर्थ्य, इन सभी बातों को भी दर्शाता है. நீங்கள் ஜோப் சாப்டர் 29 நீங்கள் 4:5 வாசிக்கும் போது, அப்ப கண்மலையோடு சேரும்போது என்ன கிடைக்கும்? தேவையான மென்மையான வார்த்தை, மெதுவான வார்த்தை. அப்படி என்றால் எண்ணெயிலே, அதாவது அந்த வார்த்தை எண்ணெய்க்கு ஒப்பிட்டு நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், படிக்கலாம். அதுக்கு வசனம் கொடுக்கிறேன். முதலாவது 29:4-5 வாசிங்களேன். अय्यूब 4 अध्याय 29वां अध्याय उसका 4 और 5वां वचन पढ़ेंगे. और परमेश्वर में जब हम चट्टान में मिलते हैं तो चट्टान में मिलने पर परमेश्वर के जो तेल है उससे हमें वचन मिलता है और वचन का मिठास को हम जान सकते हैं. आइए अय्यूब उसका 29 उसका 4 और 5वां वचन पढ़ेंगे. படிங்களேன். वे तो मेरी जवानी के दिन थे जब परमेश्वर की मित्रता मेरे डेरे पर बनी रहती थी. उस समय तक तो सर्वशक्तिमान मेरे संग रहता था और मेरे बाल बच्चे मेरे चारों ओर रहते थे. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. அப்ப பாருங்க, அங்கே அங்கே அதிலிருந்து அங்கே எண்ணெய் என்ன சொல்கிறது? மெதுவான வார்த்தையும் எண்ணெய்க்கு ஒப்பிட்டு வேதத்திலே நாம் நீதிமொழியிலே வாசிக்கும் போது மெதுவான வார்த்தை எண்ணெய்க்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. तेल कहने पर वो मिठास वाली बात है करके हम नीति वचन में भी पढ़ते हैं. இரண்டாவது, அப்படி என்றால் நாம் தேவனோடு நெருங்கும் போது தேவனுடைய வார்த்தையினாலே நம்மளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தக்கூட காணப்படுவார். जब हम परमेश्वर के करीब आते हैं, परमेश्वर की बातों के द्वारा हम सांत्वना पाते हैं और उससे हम शांति पाते हैं. அப்படினால் கண்மலையோடு சேரும்போது வெறும் பலன் அல்ல, अनेक ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்படினால் கண்மலையோடு நாம் தங்கி சேருவோமாக. जब हम चट्टान के साथ मिलते हैं तो उसमें केवल शांति नहीं, लेकिन उसमें बहुत सारी बातें हमें मिलती हैं. इसलिए आइए हम चट्टान के साथ हो लें. அப்படினால் மண்ணிலே ஒளித்துக் கொள்ளுவதுன்னு சொல்லி எதை வெளிப்படுத்தக்கூட காணப்படுகிறது. और उसके बदले जो मट्टी में छुपना है, जो छेद में छुपना है, वो क्या दर्शाता है? ஆண்டவர் சொல்கிறார், நீ மண்ணிலே ஒளித்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वो परमेश्वर कहता है तू मट्टी में छेद बनाकर उसमें छुप जा. वो क्या बोलता है? மண்ணு சொல்கிறது நம்மளை முற்றிலுமாய் தாழ்த்துவதை, நாம் முற்றிலுமாய் தாழ்மையில் மறைந்து கொள்வதை தான் மண்ணிலே ஒளித்துக் கொள் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. मट्टी कहने पर जो अपना नम्रता और हलीमी और निचले हालत को दिखाता है कि अपना कुछ भी नहीं है, मैं मट्टी हूं करके अपने आप को नम्र करने का हालत को दर्शाता है. அப்படினால் மண்ணிலே ஒளிக்கிறன்னு சொல்கிறது நம்மளை முற்றிலுமாக நாம் தாழ்த்த வேண்டும், முற்றிலுமாக நம்மளை ஒளித்துக் கொள்ள, அதிலே ஒளித்துக் கொள்ள, தாழ்மையிலே நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும். मट्टी कहने पर हम पूरी तरीके से अपने आप को हलीम करना है, अपने आप को मट्टी समान बिल्कुल अपने आप को नम्र बना देना है. उस हालत को कहा गया है. ஆண்டவர் இந்த இடத்தை சொல்கிறார் என்றால் இது ஒரு மறைவிடம், இதை அதாவது அழிக்க முடியாத ஒரு பெரிய மறைவிடம் என்றுதான் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. यदि परमेश्वर इसको बता रहा है तो इसका मतलब यह है कि ये ऐसा स्थान है जिसको कभी भी कोई नाश नहीं कर सकता. ये बहुत ही अच्छा छुपने का स्थान है. அப்படினால் நம்மளை எவ்வளவு உயர்த்துகிறோமோ அவ்வளவு தூரம் சத்துருக்கு அதாவது பலன் உண்டாகும் என்பதை அறிய வேண்டும். हम कितना अधिक अपने आप को ऊंचा करते हैं, हमें नाश करने के लिए उतना अधिक शत्रु के पास बल आता है, ये आप जान लें. பாருங்க, பரமண்டலம் பிசாசு முதல்ல பரமண்டலத்தில் இருந்தான், அதுக்கு பிற்பாடு இப்போ ஆகாய மண்டலத்தில் இருக்கிறான், பூமி மண்டலம், பாதாள மண்டலம். அப்படி என்றால் பிசாசு இப்போ முற்றிலுமாய் பூமி மண்டலத்தில் இல்லை, ஆகாய மண்டலத்திலே செய்கிறான். அப்போ நாம் முற்றிலுமாய் தாழ்மையாக இருக்கும்போது அவனுடைய கண்ணுக்கு நாம் விலைக்கு பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படுவோம். जो शैतान है वो भूमि में नहीं है लेकिन आकाश मंडल में है. இருக்கிறான், பூமியில வருவான், भूमि में आएगा. அவன் முதல்ல பரமண்டலம்,
அங்கதான் இருந்தான். सबसे पहले वो बहुत ही ऊपर परम मंडल में था. ரெண்டா இப்ப இருக்கிறது வந்து ஆகாய மண்டலத்தில் காணப்படுகிறான். अभी कहाँ दिखाई देता है? वो आकाश मंडल में दिखाई देता है. கீழ்ப்படி ஆவின் பிள்ளை பிசாசு எப்படி கிரியை செய்கிறான் என்றால், அதாவது இந்த கீழ்ப்படி அவன் பிள்ளையிடத்தில் வந்து கிரியை செய்து அவன் பரிசுத்த பவுல் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார், அவன் வந்து கிரியை செய்து போக்குறை காணப்படுவான். शैतान कैसे काम करता है? जो लोग आज्ञा नहीं मानते उनके अंदर आके काम करके वो वापस चला जाता है. इस प्रकार संत पौलुस कहता है. எவ்வளவு தூரம் கீழ்ப்படி ஆமையினுடைய சுபாவங்கள் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த ஆகாயத்து பிரபு வந்து அதுக்குள்ள இருந்து கிரியை செய்து பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். जितना अधिक अनाज्ञाकारी आज्ञा ना मानने वाला स्वभाव होता है, वो आके उनके बीच में काम करके वो आकाश मंडल में वापस चला जाता है. ஏனென்றால் பரிசுத்த ஆவி பூமியில் இருக்கிறபடினால், பரிசுத்தவான்கள் பூமியில் இருக்கிறபடினால் நிரந்தரமாக இங்க தங்க முடியாது. क्योंकि पवित्र आत्मा और संत लोग इस दुनिया में हैं, इसलिए वो लगातार इस संसार में नहीं रह सकता. ஆனால் பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அதான் அந்த ட்ரிபுலேஷன் டைம், அதாவது டெரரிசம் சொல்கிறது, முற்றிலுமா இந்த பூமியில் வந்து கிரியை செய்வான். அப்போதான் விபச்சாரம், அக்கிரமங்கள், கொலை, கொள்ளை முற்றிலுமாய் கிரியை செய்யக்கூடிய காணப்படும். लेकिन जब पवित्र लोग और पवित्र आत्मा इस संसार से उठा लिया जाएगा, तब उसके बाद वो आके इस भूमि में काम करेगा. यहाँ व्यभिचार और सारे अत्याचार, सारे पाप, सारे अधर्म यहाँ पर उस समय होंगे. இந்த நாட்களில் பரிசுத்த இருக்கிறனால ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் நமக்காக, அதாவது நமக்கு தெரியாம மறைவிடங்கள் இருந்து, மறைவிடம் ஒளிப்பிடங்கள் இருந்து நமக்காக கதறுகிறபடியினால் நாம் பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படுகிறோம். इन दिनों में पवित्र संत लोग हमारे लिए छुपे हुए स्थानों में बैठ के वो हमारे लिए प्रार्थना करते हैं, हमारे लिए कराहते हैं, इसलिए अभी हम बचाए गए हैं. நமக்காக மறைவிடங்களிலே காணப்படுகிறார்கள். वो हमारे लिए छुपे हुए स्थानों में दिखाई देते हैं. மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறார், நமக்காக தேவனை சமூகத்திலே தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். वो मट्टी में दिखाई देते हैं, परमेश्वर के हज़ूर में अपने आप को बिल्कुल हलीम करते हुए दिखाई देते हैं. நாமும் மண்ணுக்குள்ளே மறையும் போது நமக்கும் பாதுகாப்பு, நம் மூலமாக மற்றவர்களும் பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படுவார்கள். जब हम भी उसी प्रकार मट्टी में मिल जाएंगे, हम अपने आप को नम्र करेंगे, तो उसके वजह से हमारे लिए भी सुरक्षा होगा और दूसरे भी सुरक्षित होंगे. நாம் அப்படி மண்ணுக்குள்ளே மறையும் போது அதில் இருக்கிற ரகசியம் என்ன என்றால், அதான் நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 20 வாசிக்கும் போது மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்காக முதல் மண் பலிவிடத்தை கட்டு, அதிலே நீ பலியிடு, நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார். यदि निर्गमन 20वें अध्याय में यदि हम पढ़ेंगे तो वहां पर हम देख सकते हैं परमेश्वर कहता है कि तू एक मट्टी की वेदी सबसे पहले मेरे को बना, उस वेदी पे मेरे लिए बलि चढ़ा, उसके बाद मैं तुझे आशीष करूंगा करके परमेश्वर मूसा को कहता है. ஆண்டவர் அங்கே தங்க பொன் பலிவிடமோ மர பலிவிடமோ வெண்கல பலிவிடமோ கேட்கவில்லை. அங்கே ஆண்டவர் கேட்கிறார், இங்கே மண் பலிவிடத்தை என கட்டி எனக்காக நீ பலியிடு, அந்த ஸ்தலத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அங்கே வாக்குத்தத்தம் பண்ணக்கூடிய காணப்பட்டிருக்கிறார். सोना या चांदी या किसी बहुमूल्य वस्तु से नहीं, तू मेरे लिए मिट्टी की एक वेदी बनाना करके परमेश्वर मूसा को कहता है. और उसके वजह से वो कहता है कि यदि तू ऐसा करेगा तो तू जहां है उसी स्थान में आके मैं तुझे आशीष करूंगा. வேற எந்த பலிபீடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லவில்லை. நாம் மண் பலிபீடமாக, மண்ணிலே மறையக்கூடியவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக நான் எவ்வளவு மாறுகிறோமோ அங்கே வந்து நான் ஆசீர்வதிப்பேன், அங்கிருந்தல்ல அங்கே வந்து ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जितने वो मिट्टी का वेदी बनाने के लिए कहा, ना कि सोने और चांदी का. और उस परमेश्वर ने कहा यदि तू मिट्टी की वेदी बना के वहां के बलि चढ़ाएगा तो मैं तुझे आशीष करूंगा. ऐसा नहीं कि मैं वहां जहां बैठा हूं वहां से आशीष करूंगा. परमेश्वर ने कहा मैं आके तुम्हें आशीष करूंगा. அதாவது என்னை மகிமைப்படுத்தக்கூடிய எந்த மண் பலிவிடமா இருந்தாலும் அங்கே வந்து ஆசீர்வதிப்பேன். मेरे महिमा देने वाला जो मिट्टी की वेदी है, मैं उनके पास आके उन्हें आशीष करूंगा. பாருங்க, அப்படி என்றால் நாம் ஒரு மண் பலிவிடமாக, நான் தாழ்மையுள்ளவனாக, நான் ஒரு மண் என்று, அப்படி மண் என்றாலே தாழ்மைதான். ஏனென்றால் மிருகத்தையும் தேவன் மண்ணினாலே தான் உண்டாக்கினார், மனுஷனையும் தேவன் மண்ணினாலே உண்டாக்கினார். हम मट्टी कहने पे हलीमी को दर्शाता है, जो जानवर है उनको भी परमेश्वर ने मट्टी से ही बनाया, और हम जो मनुष्य हैं हमको भी परमेश्वर ने मिट्टी से ही सृजा है. படிங்களேன், நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 20, இது ஒரு வாக்குத்தத்தம். நாம் அப்படி மாறும்போது பாதுகாப்பு மாத்திரமல்ல, அங்கே தேவ ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை பொய் அல்ல. உன்னுடைய குடும்பத்திலே வந்து தேவன் ஆசீர்வதிப்பார், நீ செய்கிற வேலை செய்கிற இடத்திலே வந்து ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம், ஆசீர்வாதத்துடைய கரம் உன்னோடு கூட காணப்படும். ये एक केवल का वचन नहीं है, ये आपके लिए एक परमेश्वर का वायदा है. यदि तू ऐसा करेगा तो केवल तेरे लिए सुरक्षा नहीं मिलेगा, लेकिन तुम्हारे लिए, तुम्हारे परिवार के लिए, सभी लोगों के लिए वो आशीष का कारण बन जाएगा. அந்த பலியை, அதிலிருந்து நாம் ஏறெடுக்கிற துதியை, அதிலிருந்து நாம் பாடுகிற பாடலை, அதிலிருந்து தியானிக்கிற தியானத்திலே
தேவன் பிரியங்கொள்கிறார், அதை நாம் தேவன் சுகந்த வாசனையாக முகரக்குள்ளே காணப்படுவார். उस मिट्टी की वेदी से यदि हम स्तुति करेंगे, परमेश्वर को महिमा देंगे, प्रशंसा करेंगे, आराधना करेंगे, तो वो सुगंधित द्रव्य होके परमेश्वर हमारी आराधना को ग्रहण करेगा. எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் அந்த மனுஷன் எங்கிருந்தாலும் அவன் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாய் காணப்படுகிறான். मनुष्य कहीं भी क्यों ना हो, लेकिन वो उस आशीर्वाद का पात्र बन जाएगा. மண் பலிபீடமாய் காணப்பட வேண்டும். मिट्टी का बेदी हमें बनना है. மண் என்கிற அனுபவம் காணப்பட வேண்டும். मिट्टी का अनुभव हमारे अंदर दिखाई देना आवश्यक है. ஒன்றுமில்லை. ரூத்துக்கு எப்படி? ரூத் சொல்கிறார், உம்முடைய வேலைக்காரியிலும் வேலைக்காரிக்கு கூட சமனில்லாத என்னோடு நீர் வந்து பேசுகிறீரே அப்படி என்றால் நாம் அப்படி சொல்லுவோமா? अब रूत कहती है तो अपने जो काम करने वाले हैं उनसे भी मैं एक बेकार हालत में हूँ, बिल्कुल तू फिर भी मेरे से आके बात करता है करके वो अपने आप को हलीम करते हुए बोलती है. क्या हम ऐसे बोलते हैं क्या? பாருங்க, வயல்ல வேலை செய்யறவங்களே சாதாரணப்பட்டவங்க, जो वहाँ खेत में काम करते हैं वो बिल्कुल साधारण लोग होते हैं. ஆனால் ரூத் சொல்கிறார், உம்முடைய ஒரு வேலைக்காரிக்கும் கூட நான் சமன் இல்லாதவன், ஆனால் போவாஸ் ஆகிய நீர் என்னிடத்திலே வந்து பேசுகிறீரே அப்படி ஆவி பாருங்க எவ்வளவு தாழ்மை இருக்கிறது. और जो रूत कहती है, तेरे जो मजदूर हैं जो खेत में काम कर रहे हैं उनसे भी कहीं अधिक बिल्कुल बेकार हालत में हो, लेकिन फिर भी तो अपनी दासी से आके बात करता है करके वो रूत बोआज से कहती है. அப்படினால நமக்குள்ளே நல்ல ஒரு கிறிஸ்து உண்டாக்கப்பட வேண்டுமானால் அந்த ஆவி வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்து நமக்குள் இல்லை, உருவாக்கப்பட முடியாது. அந்த மோவாபிய ஸ்திரீயுடைய ஜீவியத்தில் தான் கிறிஸ்து வரக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். यदि ऐसा हालत हमारे अंदर नहीं है तो मसीह हमारे अंदर उत्पन्न नहीं होगा. उस मोआबी स्त्री के अंदर मसीह पाया गया. அப்படினால தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம். ஆண்டவர் நம்மளை மிருகத்திற்கு நமக்கும் மிருகமும் மண்ணாலே உண்டாக்கப்பட்டது, நாமும் மண்ணாலே உண்டாக்கப்பட்டோம். इसलिए हमको हलीम करना है, हमको नम्र करना है, क्योंकि जानवर वो भी मिट्टी से बनाया गया, हम जो इंसान है हमें भी मिट्टी से परमेश्वर ने बनाया. संगीता 103:4 அவர் நம்மளை மண் என்று நினைவுகூறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. वचन संहिता 103 उसका 4 में हम पढ़ते हैं, परमेश्वर हमें मिट्टी होके गिनता है. ஆனபடினால் தாழ்மை ஒரு மறைவிடம். ஆனபடினால் இந்த மறைவிடம் நம்மளை தேவனுடைய பயங்கரத்திற்கு நம்மளை பாதுகாக்குள்ளே காணப்படும். जो हलीमी है वो हमारा छुपने का स्थान है. परमेश्वर का जो भयंकर आएगा उससे हमें बचने का वो स्थान है. நினிவே அதாவது தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது. அதாவது யோனாவின் மூலமாக நினிவே அழிக்கப்படும்படியாக அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஜனங்கள் பாருங்க, உடனடியாகவே ராஜாக்களும் அந்த மக்கள்களும் எல்லாட்டால் அந்த மிருகங்களும் எல்லாம் சேர்ந்து ஆண்டோட வீக்னஸை தெரிஞ்சுட்டாங்க. ஆண்டபடி ஆண்டோட முன்னாடி போய் எல்லாம் சேர்ந்து அவங்க புலம்பினார்கள். அதாவது ரெட்டுடுப்பி சாம்பல் உட்கார்ந்து தாழ்த்தினபடியினால் ஆண்டவர் பாருங்க சொன்ன வார்த்தையை மாற்றக்கூட காணப்பட்டார். भविष्यवक्ता के द्वारा परमेश्वर ने निर्णय लिया कि निनिवे को उस दिन नाश करेगा. इस विचार को जानते ही वहाँ के राजा, चाहे छोटे चाहे बड़े, हर एक लोग सब ने अपने ऊपर टाट ओढ़ा और अपने ऊपर राख डाली और अपने आप को परमेश्वर के सामने बिल्कुल नम्र और खाली किया और अपने आप को हलीम बनाया. ஒருவேளை ஏதாவது தண்டனைக்கு பாத்திரவானாய் காணப்படலாம். இந்த காலவேளையில் நினிவே ஜனங்களைப் போல மண்ணிலே உன்னை தாழ்த்து வெறுமையாக்கு ஆண்டவர் முன்னே அந்த தண்டனையை மாற்றக்கூட காணப்படுவார். हम किसी ना किसी दंड के योग्य होंगे यदि हम निनिवे के लोग के समान अपने आप को बिल्कुल नम्र और हलीम बनाएंगे तो परमेश्वर वो आने वाला दंड हमारे ऊपर से हटा देगा. ஒருவேளை உண்மையில் தண்டனை அதாவது தேவன் கட்டளையிட்டு இருக்கலாம். இன்றைக்கு தாழ்த்து ஜீவியத்தில் இருக்கிற தண்டனை இந்த வேளையிலே மாற்றக்கூட காணப்படுவார். सचमुच परमेश्वर ने निर्णय लिया होगा कि इसको नाश करना ही है. यदि आज तू अपने आप को नम्र करेगा तो वो तेरे ऊपर से हटा देगा. யோனா வெட்கப்பட்டான். அதெல்லாம் ஆண்டவருக்கு கவலை இல்லை. நீ தாழ்த்தும் போது அது தானாகவே அந்த தண்டனை மாறி போக்கூட காணப்படும். योना वहां पे बहुत ही शर्मिंदा हुआ, लेकिन उसके बावजूद परमेश्वर को चिंता नहीं, क्योंकि ये लोगों ने अपने आप को हलीम किया. वैसे ही यदि हम अपने आप को हलीम करेंगे तो आने वाले दंड से हम बच जाएंगे. உன் ஆத்மா பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அந்த மண்ணுக்குள்ளே மறைந்து கொள்வாயாக. तेरी आत्मा बचाए जाने के लिए उस मिट्टी के अंदर तू छुप जा. இரண்டாவது ஐசாயா சாப்டர் 26 டைம் ஆகுது 26:20 இரண்டாவது மறைவிடம் உன் அறை வீட்டுக்குள்ளே ஒளிந்து கொள்ள ஆண்டவர் சொல்கிறார். और दूसरा हम पढ़ते हैं यशायाह 26 उसके 20वें वचन में, अपनी कोठरी में प्रवेश करके वहां पर छुप जा, वो हमारा छुपने का स्थान है. எதை காட்டுகிறது?
ये किसको दर्शाता है? அதாவது ஜெப ஜீவியத்திலே மறைந்து கொள்கிறதை காட்டுகிறது. ये प्रार्थना के जीवन में छुपने को दिखाता है। இயேசு வழக்கம் போல ஒலிவ மலையிலே போய் மறைக்குள்ளே காணப்பட்டிருந்தார். लगातार प्रभु यीशु मसीह ओलिव पर्वत पर जाके प्रार्थना में वहां छुप गया। நீங்கள் லூக் சாப்டர் 22 39 40 வாசிக்கும்போது வழக்கம் போல ஜெபம் ஒரு மறைவிடமாய் காணப்படுகிறது. यहाँ पर हम पढ़ते हैं लूका 22 उसका 39 और 40 वचन में परमेश्वर प्रभु यीशु मसीह लगातार जैसे प्रार्थना करता था वैसे ही जैतून के पहाड़ पर गया और वहां पर प्रार्थना में वो छुप गया। மறைவிடம் நமக்கு ஜெபம் ஒரு மறைவிடம். அந்த இடத்துல வந்து சத்துருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. प्रार्थना कहने पर हमारे लिए छुपने का स्थान है, वहां पर शत्रु हमारे विरोध में कुछ नहीं कर सकता। ஆனபடியால் ஜெபத்துக்குள்ளே மறைந்து கொள்வோமாக. इसलिए हम जो है प्रार्थना जीवन में छुप जाना चाहिए। தானியேல் சாப்டர் 6:10 வாசிக்கும்போது அவன் 3 நேரம் ஒவ்வொரு நாளும் அந்த எருசலேமுக்கு நேராக அவன் அந்த மறைவிடத்தை அவன் நோக்கி பார்த்தபடியினால் சிங்கத்துடைய வாய் தேவன் கட்டக்குள்ளே காணப்பட்டிருந்தார். यदि हम पढ़ें दानियल 6वां अध्याय उसके 10 वचन में वहां पर दानियल नियम अनुसार दिन में 3 बार जिस प्रकार वो रीति के अनुसार परमेश्वर के सामने घुटना टेक कर प्रार्थना करता था वैसे ही लगातार वो प्रार्थना करता रहा। எல்லாம் ஜெப ஜீவியங்களை புதுப்பித்துக் கொள்வோமாக. हम सभी लोग अपने जय जीवन को और प्रार्थना जीवन को नया कर लें। நாம் கர்த்தருக்கு முன்பாக முழங்காலில் நிற்போமாக. परमेश्वर के सामने हम घुटनों टेक कर खड़े हो जाएं। மோசே அந்த ஜனத்துக்கு முன்பாக முழங்கால் நின்றபடியினால் வாதை நின்று போக்குள்ளே காணப்பட்டது. मूसा परमेश्वर के सामने घुटने टेक कर खड़ा हुआ इसलिए वहां पर आने वाली बाधा वहां से दूर हो गई। ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிக்கும்படியாக உதவி செய்யக்குள்ளே காணப்படுவார். और ऐसी घटनाओं में भी परमेश्वर के हजूरी को आप महसूस कर पाएंगे। தேவனுடைய சமூகம் நமக்கு தரக்குள்ளே காணப்படுவார். परमेश्वर अपनी हजूरी हमें देगा। அங்கேதான் தேவன் பேசுவார். அங்கேதான் நம்மோடு இடைப்படக்குள்ளே காணப்படுவார். वही परमेश्वर हमसे बात करेगा, वो हमसे मुलाकात भी करेगा। அங்கேதான் நம்மளை முற்றிலுமாக ஆறுதல் படுத்தக்கூடிய இடம்தான் ஜெபம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर हमें शांति देने वाला स्थान एक प्रार्थना को कहा गया है। தனிப்பட்ட விதத்தில் அமைதியாக ஆண்டவரோடு நெருங்குவோம். ஆண்டவர் நம்மோடு இடைவிடுவார், நம்மளை தேற்றுவார், தைரியப்படுத்துவார், நம்மளை சுத்திகரிப்பார், பலப்படுத்தக்கூடிய காணப்படுவார். व्यक्तिगत रूप से परमेश्वर के साथ प्रार्थना करने पर परमेश्वर हमें विश्राम देगा, शांति देगा, हमें चलाएगा और हमें अच्छी सलाह देकर आगे बढ़ाएगा। ஜெபிக்கிறேன் என்று போய் வெறும் உட்கார்கிறது இல்ல, ஆண்டவரோடு பேசுவோமாக. प्रार्थना करना है करके बैठना ही नहीं है, इसके लिए प्रार्थना करना आवश्यक है। இதயத்தை ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்வோமாக. अपने हृदय को परमेश्वर के सामने उंडेलना आवश्यक है। ஒன்று மறைக்க வேண்டாம். சின்ன காரியம் கூட மறைக்க. ஆண்டவரே, நான் இந்த தவறு எனக்கு இருக்கிறது, என்னுடைய ஜீவியத்தில் இந்த தவறு இருக்கிறது, என்னை மன்னியுங்கள். இதன் நிமித்தம் என்னோட ஆவி ஆத்ம சரத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஆசீர்வாதம் கெட்டு போகாதபடி என்னோட ஆவிக்குள் இருக்கிற அசுத்தங்கள், சரத்துக்குள் இருக்கிற அசுத்தங்கள், ஆத்மாக்குள் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் சுத்திகரியுங்கள். உம்மை அனுபவிக்க வேண்டும். ஆவி உம்மை அனுபவிக்க வேண்டும். ஆத்மா உம்மை அனுபவிக்க வேண்டும். என் சரீரம் உம்மை அனுபவிக்குள்ளே காணப்பட வேண்டும். कोई भी छोटी से छोटी बात करना हो, आप कुछ ही बात को ना छुपाएं, परमेश्वर से कहें, हे परमेश्वर मेरे अंदर ये कमी दिखाई देती है, हे परमेश्वर इसको मेरे से दूर कर, ये पाप हुआ है इसको क्षमा कर। और अपने आप को हलीम करते हुए परमेश्वर से प्रार्थना करना है कि मेरी आत्मा, प्राण और शरीर को हे परमेश्वर तो पूर्ण रूप से शुद्ध कर। इस प्रकार से आप परमेश्वर के सामने अपने हृदय को खोल कर रख दीजिए। பெரிய இளைப்பாறுதல், சொல்லி முடியாத ஒரு இளைப்பாறுதல்னாலே நம்முடைய ஆத்மாவை தேவன் நிரப்பக்குள்ளே காணப்படுவார். ना बोलने वाला अवर्णनीय इतना बड़ा विश्राम के साथ परमेश्वर हमारे हृदय को भर देगा। முடியாத ஆறுதல்னாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பக்குள்ளே காணப்படுவார். जो हम कह नहीं सकते इतनी बड़ी शांति और सांत्वना के साथ परमेश्वर हमारे हृदय को भर देगा। தைரியத்தினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பக்குள்ளே காணப்படுவார். परमेश्वर एक बहुत बड़ी हिम्मत के साथ हमारे हृदय को भर देगा। நம்முடைய மறைவிடம், தேவஜனங்களுடைய மறைவிடம், அதாவது ஜெபஜீவி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर के लोगों का छुपने का स्थान है वो प्रार्थना का जीवन। நீங்கள் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 2:28 நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த அங்கே யோவாப் அவன் ஒரு பெரிய யுத்த வீரன் தான், அவன் படை தளபதி தான். ஆனால் தேவனுடைய கூடாரத்திலே போய் அந்த பலிபீடத்தினுடைய கொம்பை பிடிக்குள்ளே காணப்படுகிறான். यहाँ पर हम पढ़ते हैं पहला राजा 2 अध्याय उसके 28 वचन में जो योवाब है वो बहुत ही बड़ा वो जो युद्धवीर है, लेकिन यहाँ पर यहोवा के तंबू को भाग गया और वेदी के सींगों को उसने पकड़ लिया कर हम पढ़ते हैं। இது எதை காட்டுகிறது? ये किसको दर्शाता है? கல்வாரியின் மேல் கல்வாரி நமக்கு ஒரு பெரிய மறைவிடம் என்கிற சத்தியத்தை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். यहाँ पर कलवारी के विषय में जानते हैं, कलवारी हमारे लिए एक बहुत बड़ा छुपने का स्थान है, इसे हम समझते हैं। நம்முடைய பலிபீடத்திலே 4 கொம்புகள் காணப்படுகிறது. हमारी वेदी में 4 प्रकार के सींग दिखाई देते हैं। சாதாரணமாக ஒரு மிருகத்திற்கு 2 கொம்புகள் காணப்படும். एक साधारण जीव जंतु को 2 ही सींग होते हैं। யூனிகார்ன் என்றால் ஒரு கொம்பு காணப்படுகிறது. யூனிகார்ன் மீன்ஸ் அது காண, लेकिन जो यूनिकॉर्न होता है उसको एक ही सींग होता है। அதுக்கு ஹிந்தில
जो बनेले सांड होता है उसको केवल एक ही सींग होता है, ஆனால் இங்கே 4 கொம்புகள் இருக்கிறது. लेकिन यहाँ पर हम देखते हैं 4 सींग दिखाई देते हैं। கல்வாரிக்கு இருக்கிற பலம், அதாவது கொம்பு பலத்தை காட்டுகிறது. கல்வாரிக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பலம் நிரம்பி காணப்படுகிறது. सींग बल को दर्शाता है, कलवारी के अंदर पूर्ण रूप से सारा बल और सामर्थ्य उसमें भरा हुआ है। ராஜாவுடைய வார்த்தையை கூட பாருங்க, அவன் பிடிக்கிறது வரையிலும் அதை தொடுவதற்கு அதிகாரமே இல்லை. लेकिन यहाँ पर हम देखते हैं राजा को भी उसको पकड़ने के लिए अधिकार नहीं था। ஒரு மனுஷன் கொம்பை பிடித்திருப்பான் என்றால் ராஜா கூட அவனை கொல்ல முடியாது. यदि किसी व्यक्ति ने उस सींग को पकड़ रखा है तो राजा को भी उसको मारने का अधिकार नहीं था। எவ்வளவு தூரம் கல்வாரியை பிடிக்கிறோமோ அவ்வளவு தூரம் பாதுகாப்பாய் காணப்படுகிறது. जितना अधिक हम कलवारी को पकड़ लेते हैं उतना अधिक हम सुरक्षा को प्राप्त करते हैं। கல்வாரி சொல்லும் உனக்கு தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லக்கூட காணப்படும். कलवारी कहेगा तू इसे छूने के लिए तेरे पास अधिकार नहीं है। வியாதி சொல்லும், வியாதியை பார்த்து கல்வாரி சொல்லும், நான் அதுக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறேன், உனக்கு தொடுவதற்கு அதிகாரம் இல்லை, அவன் என்னிடத்திலே சார்ந்திருக்கிறான் என்று அது பேசக்கூட காணப்படும். तेरी बीमारी को देखकर वो जो कलवारी है वो कहेगा, हे बीमारी तुझे इसे छूने के लिए अधिकार नहीं है, इसको मैंने बनाया, इसको मैंने अपने लिए मोल लिया है करके कलवारी कहेगा। பாவத்தை பார்த்து கல்வாரி சொல்லும், பாவமே உனக்கு அதிகாரம் இல்லை, எல்லாவற்றுக்காக நான் ரத்த சிந்தக்கூட காணப்பட்டிருக்கிறேன். कलवारी पाप को देखकर कहेगा, हे पाप तेरे को इसके ऊपर अधिकार नहीं है क्योंकि मैंने इसके लिए लहू बहाया है। யோவாப்பை போல கல்வாரிக்குள்ளே மறைவோம், கல்வாரி உறுதியாய் பற்றிக்கொள்வோமாக. हम योआब के नाई कलवारी को कसकर पकड़ लें, कलवारी के अंदर हम छुप जाएं। அது மாத்திரமல்ல, உன்னதமான மறைவன் சொல்கிறது, எப்போ தேவ சித்தம் செய்கிறோமோ அந்த மறைவுக்குள்ளே போக்குள்ளே காணப்படுகிறோம். सर्वशक्तिमान की छाया में ठिकाना पाऊंगा, उसका कहने का अर्थ ये हुआ जब हम परमेश्वर की मर्जी को करते हैं तब हम उसकी छाया में ठिकाना पाते हैं। உன்னதமான மறைவென்று வசன சங்கீதம் 91ல சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த மறைவுக்குள்ளே போக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டும், நாம் தேவ சித்தம் செய்யும் போது அந்த மறைவுக்குள்ளே பிரவேசிக்குள்ளே காணப்படுகிறோம். जब हम पढ़ते हैं भजन संहिता 51 में सर्वशक्तिमान की छाया में ठिकाना पाएगा, जब हम परमेश्वर की मर्जी को करेंगे तब उसकी छाया में हम ठिकाना भी पाएंगे। எல்லாம் மறைவில் இருப்போம் என்றால் நம்மளை அவரை போல மாற்றக்குள்ளே காணப்படும். यदि हम उसके छुपे हुए स्थान में बैठे रहेंगे तो जरूर उसके छाया में हम ठिकाना पाएंगे। எப்படி மோசே அந்த கண்மலையின் மறைவிலிருந்து கிறிஸ்துவை கண்டான், தேவனுடைய சுபாவத்தை கண்டானோ, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் கிறிஸ்துவின் சுபாவத்தை காணும்படியாக தேவன் திறக்கக்குள்ளே காணப்படுவார். जिस प्रकार मूसा उस दिन उस चट्टान की दरार में छुप के परमेश्वर के उस आत्मिक स्वभाव को देखा, वैसे ही हम भी छुपकर उस चट्टान में मसीह के उन आत्मिक स्वभावों को देख सकते हैं। எல்லாவற்றுக்கும் மேல் அவர் வரும்போது அந்த கண்மலை நம்மளை சேர்த்து கொண்டு போகக்குள்ளே காணப்படும். जब परमेश्वर आएगा वो चट्टान हम सभी को एक साथ अपने साथ मिला के ले जाएगा। அந்த பயங்கரம் நம்மளை அழிக்காது, அந்த பயங்கரம் நம்மளை ஆறுதல் படுத்தக்குள்ளே காணப்படும். वो भयंकर काल हमें नाश ना करने बगैर हमें आश्वासन देने के लिए கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर स्वयं हमें इन वचनों से आशीष देने दे। चट्टान की दरारों में कबूतर जैसे प्रार्थना में तेरी दुल्हन करा रही है। चट्टान की दरारों में कबूतर जैसे प्रार्थना में तेरी दुल्हन करा रही है। शरीर का छुटकारा प्राप्त करने को नित्य आनंद में भी शामिल होने को, शरीर का छुटकारा प्राप्त करने को नित्य आनंद में भी शामिल होने को। चट्टान की दरारों में कबूतर जैसे प्रार्थना में तेरी दुल्हन करा रही है। चट्टान की दरारों में कबूतर जैसे प्रार्थना में तेरी दुल्हन करा रही है। शरीर का छुटकारा प्राप्त करने को नित्य आनंद में भी शामिल होने को, शरीर का छुटकारा प्राप्त करने को नित्य आनंद में भी शामिल होने को। आजा प्रेमी और देखना कर, देखने को दिल हमारा तड़पता। आजा प्रेमी और देखना कर, देखने को दिल हमारा तड़पता। महिमा में शरीर में तुझसे मिलेंगे, युगाना युग तेरे साथ रहेंगे। महिमा में शरीर में तुझसे मिलेंगे, युगाना युग तेरे साथ रहेंगे। आजा प्रेमी और देखना कर, देखने को दिल हमारा तड़पता। आजा प्रेमी और देखना कर,
हालेलुया हालेलुया। तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड। सारे आदर मान में परस देते हुए तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड। पिता पुत्र पवित्र आत्मा के लिए तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड। आसमानी बाप हम शुक्र और तारीफ करते हैं खुदावन सुबह के वक्त पवित्र दिन में खुदावन तेरे हसूरी में हम सब लोग इकट्ठे होकर तेरे नाम का महिमा करने के लिए परमेश्वर में दिए अच्छे अवसर के लिए हम शुक्र करते हैं खुदावन। दे गुजरे दिनों में हमारे जीवन में किए सारे भलाइयों के लिए हम शुक्रिया करते हैं खुदावन। सो दुनिया की ज़िंदगी में हमें भी हमारे लोगों को खुदावन दे प्रभुत्व अपने को संभाल कर खुदावन दे सुबह के वक्त उन्हें किए सारे भलाइयों के बदले धन्यवाद का बलिदान चढ़ाने के लिए आत्मा में आनंदित और मगन होने के लिए तेरे स्तुति करने